நண்பர்களே, தண்ணீருக்கு தன்னிலேயே வடிவம் கிடையாது. அது குடத்தில் ஊற்றப்பட்டால் குடத்தின் வடிவத்தை பெறும். ஒரு அண்டாவில் ஊற்றி வைத்தால் அண்டாவின் வடிவத்தை பெறும். இவ்வாறு எங்கே தண்ணீர் ஊற்றப்படுகிறதோ அந்த வடிவத்தை தண்ணீர் பெறுகிறது. அதே போல உருவமற்றவன் கடவுள், எண்ணற்ற நன்மைகள் நிறைந்தவன் கடவுள். அவர் மனிதருக்கு மனிதர் வேறுபாடான வகையிலே தம்மை வெளிப்படுத்திக் கொள்ளுகிறார். இதை நாம் எங்கெனும் பார்க்கிறோம். அத்தகைய ஒரு அனுபவத்தை நாம் இப்பொழுது சிந்திக்கப் போகிறோம். காரைக்கால் அம்மையார் முன்பு கடவுளை காண வேண்டும் என்று ஏக்கத்தோடு இருந்தார் என்பதை நாம் சிந்தித்தோம். இப்பொழுது அவர் தன்னை பொறுத்தவரையிலே கடவுள் யார் என்பதை தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், வானத்தான் என்பாரும் என்க, மற்ற உம்பர்கோன் தானத்தான் என்பாரும் தான் என்க, ஞானத்தான் முன் நஞ்சத்தான் மொய்யொளி சேர் கண்டத்தான் என் நெஞ்சத்தான் என்பன் யான் என்று அவர் சொல்லுகிறார். பலர் பல வகையிலே கடவுளை கண்டு உணர்ந்திருக்கிறார்கள். பலர் பல வகையிலே கடவுள் யார் என்பதை உணர்த்தி இருக்கிறார்கள். சரிதான், வானத்தான் என்கிறார்கள் சிலர், விண்ணுலகிலே வாழ்கிறவன் கடவுள் என்று சொல்லுகிறார்கள். சொல்லட்டும், வானத்தான் என்பாரும் என்க, மற்ற உம்பர்கோன் தானத்தான் என்பாரும் தான் என்க, அமரர்கள் வாழ்கிற உலகிலேயே குடியிருப்பவன் கடவுள் என்று சில பேர் சொல்லுகிறார்கள். சொல்லட்டும், அதற்கு தடை இல்லை. தடை சொல்வதற்கு நான் யார்? இல்லை. ஞானத்தான் பெரும் ஞானமுடையவன் என்று சிலர் அவரை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுவும் நல்லதுதான், சொல்லிட்டு போகட்டும். அந்த பெரும் ஞானத்தினாலே முன்பு நஞ்சை உண்டதனால் கழுத்து ஒளிர கண்டோம். முன்னாலே நஞ்சத்தினால், நஞ்சை உண்டதனால் சுடர்விட்டு ஒளிர்வது போன்று இருக்கிற கழுத்தை உடையவன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். சொல்லட்டும், எனக்கு கூட அது கொஞ்சம் பிடிக்கத்தான் செய்யும். ஆனால் என்னை பொறுத்தவரையில என் நெஞ்சத்தான் என்பன் யான், என் இதயத்திலே இருக்கிறவன் என்று நான் கடவுளை சொல்வேன் என்று சொல்லுகிறார். வானத்தான் என்பாரும் என்க, மற்ற உம்பர்கோன் தானத்தான் என்பாரும் தான் என்க, ஞானத்தான் முன் நஞ்சத்தான் மொய்யொளி சேர் கண்டத்தான் என் நெஞ்சத்தான் என்பன் யான். இந்த கடவுள் தனக்கு யார் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஒவ்வொருவரும் தாமாக கடவுளை அனுபவித்து அறிந்திருந்தால் அன்றி கடவுளிடம் நெருக்கமான உறவு கொள்வதற்கு இல்லை. கடவுளை புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே ஒவ்வொருவரும் தன்னை பொறுத்தவரையில் கடவுள் யார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இறையியலிலோ மறையியலிலோ சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் உண்மையாக இருக்கும். ஆனால் அதுதான் கடவுள் என்று சொல்வதற்கில்லை. அனுபவத்திலே கடவுள் யார்? உதாரணமாக, ஒரு நடுவர், நீதிபதி, அவர் வழக்காடு மன்றத்திலே நடுவராக இருப்பார். ஆனால் அவருடைய பேரனுக்கு அவர் தாத்தா, அவ்வளவுதான். அவர் நீதிபதி அல்ல, தாத்தா. அதே போல கடவுள் உனக்கு யார்? உன்னை பொறுத்தவர்கள் கடவுள் யார் என்று கண்டுபிடித்தாலன்றி, கடவுளிடம் நெருக்கமான உறவு உனக்கு இருந்தாலன்றி அருள் வாழ்விலே நிலைத்திருப்பது கடினம். அது இயலாத ஒன்று. அதைத்தான் மனதில் வைத்து கொண்டு பார்க்கும் பொழுது காரைக்கால் அம்மையார் தன்னை பொறுத்தவரையிலே என் நெஞ்சகத்தில் இருப்பவன் கடவுள், என் உள்ளத்தில் உறைபவன் கடவுள், எனக்குள்ளே குடியிருப்பவன் கடவுள் என்று சொல்லுகிறார். மிக அருமையான ஒரு அனுபவம் என்று நாம் சொல்லலாம். முன்பு கண்ணால் நான் அவரை காணவில்லை என்று சொன்னவர் இப்போது என் நெஞ்சுக்குள்ளே இருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது
அவருடைய அனுபவம் ஒரு அருள் அனுபவமே அன்றி சாதாரண அனுபவம் அல்ல என்று சொல்ல முடியும். இயேசுநாதர் பல இடங்களிலே போதிக்கிறார், எண்ணற்றவர்களுக்கு நலம் புரிகிறார், நோய் நொடிகளை குணமாக்குகிறார், பேய்களை விரட்டுகிறார், ஒப்பற்ற வகையிலே போதிக்கிறார். ஆகவே அவரை பற்றி அவர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் பலவிதமாக நினைக்கிறார்கள். அவரை இறைவாக்குனர் என்று நினைக்கிறார்கள், எரேமியா என்று நினைக்கிறார்கள், எலியா என்று நினைக்கிறார்கள். அவர் தம்முடைய நெருக்கமான சீடர்களை நோக்கி, நான் யார், உங்களை பொறுத்தவரை நீங்கள் என்ன கண்டுபிடித்து இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். கடவுள் இதே போல ஒவ்வொருவரையும் பார்த்து, உனக்கு நான் யார் என்று கேட்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நமக்கே உரிய வகையிலே நம்முடைய அனுபவத்திலே கடவுளை யார் என்று கண்டிருக்கிறோம். அது மிக முக்கியமான ஒன்று. ஒரு சிலருக்கு அவர் கண்டிப்பானவர், ஒரு சிலருக்கு அவர் கனிவானவர், ஒரு சில பேருக்கு அவர் கண்டுகொள்ளாதவர், வேறு சில பேருக்கு அவர் கரிசனை மிக்கவர். ஆக உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எப்படி கடவுளை கண்டுபிடித்திருக்கிறாய் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதற்கு அர்த்தம் உள்ள வகையிலே விளக்கம் தருகிற ஒரு செய்யுள்தான் இந்த காரைக்கால் அம்மையாருடைய பாடல். வானத்தான் என்பாரும் என்க, மற்ற உம்பர்கோன் தானத்தான் என்பாரும் தான் என்க, ஞானத்தான் முன் நஞ்சத்தான் மொய்யொழு சேர் கண்டத்தான் என் நெஞ்சத்தான் என்பன் யான். இப்படி சொல்லும் போது மற்றவர்கள் வேறு விதமாக சொல்லுகிறார்களே, சொல்லட்டும், அதற்கு நான் தடை சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரையிலே இவர் என் நெஞ்சத்தில் இருப்பவர் என்று சொல்வேன். அதே சமயத்தில் அந்த கடவுளிடம் அவர் கொண்டிருக்கிற மதிப்பு என்ன என்று சொன்னால், இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய நஞ்சு, அந்த நஞ்சை தானே உண்டுவிட்டு அது கழுத்திலே நிற்கும்படியாக செய்து கொண்ட அந்த கடவுள் என்று சொல்லுகிற ஒரு வகையிலே நமக்கு அழிவை தர முடியாதபடி, நமக்கு அழிவு ஏற்படாதபடி மிக திடமாக நம்மை காக்கின்ற ஒரு கடவுள் அவர் நெஞ்சிலே இருக்கிறார் என்று ஏராளமான நன்மைகளை செய்கிறவர் கடவுள் அவர் நெஞ்சத்திலே இருக்கிறார் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் தீமையை ஒடுக்கி எனக்குள்ளே தீமை வந்துவிடாதபடி தடுத்து என்னை ஆட்கொண்டு எனக்குள்ளே இருக்கின்றான் என்று காரைக்கால் அம்மையார் சொல்வது மிக இனிமையானது. இயேசுநாதர் உலகத்தின் மீட்பர், பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகின்றவர். ஆகவே அவர் மீட்பராக என் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார் என்று நான் கண்டுபிடித்துக் கொண்டேன் என்றால் அது எவ்வளவோ நன்றாக இருக்கும். அவரை வெவ்வேறு கோணத்திலே பார்க்க முடியும். சிலர் அவரை நண்பராக பார்ப்பார்கள், சிலர் கடவுளாக பார்ப்பார்கள், சிலர் பெரும் போதகராக பார்ப்பார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய அனுபவத்தில் அவரை எப்படி கண்டிருக்கிறார் என்று உணர்ந்து பார்ப்பது, அலசி பார்ப்பது மிக முக்கியமான ஒன்று. அதை கண்டுகொள்வது நமக்கு நல்லது. ஆகவே வெறுமனே மறைக்கல்வியில் படித்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு, உண்மையிலேயே என்னுடைய அனுபவத்திலே கடவுள் யார், அதை நான் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சியில் தியானங்கள், ஆன்ம ஆய்வு முதலியவற்றை செய்வதன் மூலமாக நாம் நலம் பெற முடியும். வாழ்க.